ஸ்வாதி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரின் வீட்டில் இருந்து நமது செய்தியாளர் சுந்தர மகேஷ் அளித்திருக்கும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கொலை செய்யப்பட்ட மென்பொருள் ஆய்வாளர் திரு சுவாதி அவர்களுடைய கொலை தொடர்பாக அதிகமான தனிப்படைகள் அமைத்து காவல்துறை தேடி வந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று நேற்று காலையில் இந்த பகுதியில் ஒளிந்திருப்பது போலீசாருக்கு தகவல் தெரிந்து அதற்கு பின்பாக ரயில்வே எஸ்பி, சென்னையை சேர்ந்த ரயில்வே எஸ்பி தலைமையில் பாஸ்கரன் தலைமையிலும் ரயில்வே எஸ்பி டிஎஸ்பி திரு சங்கர் அவர்களுடைய தலைமையிலும் இங்குள்ள எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் செங்கோட்டை அருகே பண்பொழி அருகே தேன்பொத்தை கிராமத்தில் உள்ள ராம்குமார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதன் பின்பாக அங்குள்ள நெல்லை மாவட்டத்தினுடைய எஸ்பியை தொடர்பு கொண்டு அவர்கள் விமானம் மூலமாக உடனடியாக நெல்லை அங்குள்ள நெல்லை எஸ்பி தலைமையில் தென்காசி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசாருடன் அமைக்கப்பட்டு ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் நேற்று மாலை 5 மணி வரை இங்கு ஆடு மேய்த்துவிட்டு திரும்பி வீட்டிற்குள் சென்றதாக கூறப்படக்கூடிய ராம்குமாரை இரவோடு இரவாக கைது செய்ய உள்ளே வருகிறார்கள். அப்போது அவர் வீட்டின் பின்புறத்திலே படுத்து உறங்கி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் உடனடியாக இந்த நாய் குலைக்கும் சத்தத்தை கேட்டு போலீசார் வருவதை அடையாளம் தெரிந்து கொண்டு அருகில் இருந்த பிளேடை எடுத்து கழுத்தில் கீறி தற்கொலைக்கு முயல்கிறார். அப்போது இங்கு தென்காசி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் அவரை உடனடியாக மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் என்ற தகவல் பதிவாகியுள்ளது. அதற்கு பின்பாக இங்கு வருகை தந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு கொண்டு சென்று அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவர் வீட்டில் ஒரு நபர்களுமே இல்லை. அங்கு இருந்தவர்கள் அவரது தங்கை 2 தங்கை மற்றும் தாய் தந்தையர் ஆகியோர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மேலும் போலீசார் இங்கு உள்ள பக்கத்து வீடுகளில் அவரை பற்றி விசாரித்து சென்று கொண்டிருக்கின்றனர். தற்போது வரை இந்த பகுதியில் தற்போதுதான் இந்த சம்பவமே தெரிந்திருக்கிறது. தற்போதுதான் அனைவருமே வெளியே இந்த சம்பவம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இங்கே அவரது வீட்டிற்கு எதிரில் வசிக்கக்கூடியவர்களிடம் இது குறித்து கருத்து கேட்கும்போது, ஒரு நிமிஷம் ஐயா, இந்த பையன் எப்படிப்பட்டது? அவன் நல்ல படிக்காம மெட்ராஸில் அதில் உள்ளதான் தெரியும், வேறு தெரியாது. இப்போ எங்கேயா அவர் வேலை பார்க்குறாரு ஐயா? மெட்ராஸில் வேலை, எனக்கு அதில் உள்ள தெரியாதா? இப்போ வந்தாருன்னு ஏதாவது தகவல் தெரியும்? தெரியாதா? போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அது தெரியும், நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னாங்க. எனக்கு தெரியாது, நான் வயலுக்கு போயிட்டேன், உறங்கிட்டேன், தெரியாது. கூடுமான வரையில் இங்கே இருப்பவர்கள் அதிகமாக தெரியாது என்ற கருத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த பையனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள். தெரியும், அவர் சென்னையில் தான் படிச்சிருக்க மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க பேச்சுவார்த்தையில் நமக்கு ரொம்ப கிடையாது. அவங்க வீட்டிலே கொஞ்சம் சின்ன செலவு, அப்படி பேச மாட்டோம். பேச மாட்டோம். அதிகமான பேர் இது குறித்த கருத்துக்கள் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த பையன் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், இவன் வீட்டை விட்டு வெளியே யார்ட்டையுமே பேச மாட்டான்ற ஒரு தகவலை தான் தருகிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக தேன்பொத்தையிலிருந்து சுந்தர மகேஷ்.